அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி வந்து எம்டிஎஸ் மற்றும் அவால்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அப்ளை பண்றதுக்கு என்ன கிடைச்சது, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்க போகுது. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நேற்று இரவு 26/6/2025 நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் அங்கிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 24/7/2025 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் டேட் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதே நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக டைம் கொடுக்குறாங்க. 25/7/2025 வரைக்கும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதாவது அப்ளிகேஷனில் நம்ம ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் 29/7/2025 31/7/2025 நம்ம பண்ணிக்கணுன்றாங்க. டென்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா எப்போ சார் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 20 செப்டம்பர்லேருந்து 24 அக்டோபர் 2025 இந்த டைம் டூரேஷனுக்குள்ளே வந்து எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டென்டேட்டிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ் வந்து கொடுக்கல, அவால்டருக்கு மட்டும் 1075 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு எம்டிஎஸ்க்கு வந்து ஒரு 4000+ வரும். ஸோ அவால்டரோட சேர்த்திங்கன்னா ஒரு 5000+ வேகன்சி டென்டேட்டிவாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா, ஒரு 5000க்கு மேற்பட்ட வேகன்சி எக்ஸாக்டாக நம்மளால சொல்ல முடியாது. அது ஒரு 8000 10,000 வரைக்கும் கூட போகலாம். சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏஜ் லிமிட் பார்த்துவாங்க 1/8/2025 இதான் வந்து கட் ஆஃப் டேட். இந்த தேதியின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 18 வயசும் அதிகபட்சம் 25 வயசும் தான் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே வந்து அவார்டு இருக்கும். ஒரு சில போஸ்ட் எம்டிஎஸ்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 27 வயசு இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம். ரைட்டா, சார் 25 வயசுக்கு மேலே தான் நாங்கள் அப்ளை பண்ண முடியாதா சார் அப்படின்னா, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒருவேளை நீங்கள் ஓபிசி வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி ஸோ இவங்கெல்லாம் நீங்கள் ஓபிசி வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஆதரவற்ற விதவைகள், டைவர்ஸ் உமன் ஸோ இவங்களாம் இருப்பீங்களா, உங்களுக்குமே வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஏஜ் லிமிட். அடுத்தது என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. 10ஆம் வகுப்புக்கு நிகரான ஈக்குவலண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மேற்கொண்டு எந்த ஒரு இதுவும் நமக்கு அடிஷனலாக வந்து கேட்கல. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். 1/8/2025 இதான் வந்து கட் ஆஃப் டேட். இந்த தேதியின் அடிப்படையில் நம்ம 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ரைட்டா, இப்போ 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. ஏற்கனவே 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவர்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ரைட்டா, ஸோ வேறு எதுவுமே கொடுக்கல. 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா மட்டும் இது வந்து போதும். ரைட்டா, ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹவு டு அப்ளை, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து ssc.gov.in இந்த வெப்சைட் மூலியமாகவும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு மை எஸ்எஸ்சின்னு சொல்லி மொபைல் ஆப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு இது ஃபோன்லலாம் அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோரில். ஸோ நீங்கள் ஆப் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ வெப்சைட்டில் பண்ணாலும் சரி, ஆப் மூலியமாக பண்ணாலும் சரி, நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா, அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபா. இருந்தாலும் கூட பெண்கள் மற்றும் வந்து எஸ்சி எஸ்டி அது மாற்றுத்திறனாளிகள் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸோ நீங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மற்றவர்கள் மட்டும் 100 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, சரி, மற்றவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு எக்ஸாம் சென்டர் பற்றிக்கு நமக்கு சதர்ன் ரீஜனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ முக்கியமான மேஜர் சிட்டிஸ் எல்லாமே கவர் பண்ணி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பாருங்க, புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமான சிட்டிஸில் கண்டிப்பாக இந்த தேர்வுகள் நடக்கும். நம்ம தமிழகத்துள்ளே எக்ஸாம் சென்டர் போடுவாங்க, நம்ம எழுதிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும் தான் நடக்கும். அவால்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் நடக்கும். ரைட்டா, மற்றவர்களுக்கு கிடையாது. இந்த தேர்வு தமிழ்லேயே எழுதலாமா சார்னா கண்டிப்பாக எழுதலாம். பாருங்கள், 13 ரீஜனல் லாங்குவேஜ்னு போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க தமிழ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இல்லையா, 11வது இதாக வந்து தமிழ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கூட இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் முற்றிலும் வந்து நீங்கள் வந்து எல்லாமே தமிழ்லேயே படிச்சிட முடியாது. இங்கிலீஷ்க்கும் கொஷின் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் கொஷின் இங்கிலீஷில் வரும். இங்கிலீஷில் தவிர மற்ற சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் தமிழில் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அது எப்படின்னா இப்போ செஷன் 1 கொடுத்துருக்காங்கன்னா நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி, ரீசனிங் அபிலிட்டி போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து நீங்கள் தமிழ் மீடியத்திலே கொஷின் வந்து
வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் மேக்ஸை வந்து தமிழ் மீடியத்தில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா, 20 கொஸ்டின் வரும், 60 மார்க்கை பண்ணுறாங்க, 45 நிமிஷத்தில் நமக்கு அது க்ளோஸ் ஆகிடும். அடுத்தது செஷன் 2 ஆரம்பிச்சிடும். ஒரே நாளில் தான் 2 எக்ஸாம் நடக்கும், ஆன்லைன் எக்ஸாம் தான். ரைட்டா, நீங்கள் அது கரெக்டாக 45 நிமிஷத்தில் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது செஷன் 2 வந்து ஓப்பன் ஆகிக்கும். அதுக்குள்ளே நம்ம இந்த கொஸ்டின் எல்லாம் அட்டன் பண்ணி முடிக்கணும். ரைட்டா, இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். இதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்தால் போதுமானது. இது கட் ஆஃபுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. எது கட் ஆஃபாக எடுத்துப்பாங்கன்னா செஷன் 2 தான் எடுத்துப்பாங்க. இந்த செஷன் 2ல் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குல்ல, 25 கொஸ்டின். இந்த 25 கொஸ்டின் வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க தமிழ் மீடியத்தில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பேசிக் இங்கிலீஷ் கிராமர் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கம்பேரிசன்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பேசிக் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது 25 கொஸ்டின் வரும். இங்கிலீஷில் தான் வரும். ரைட்டா, 25 கொஸ்டின் கம்பல்சரி. நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் இங்கிலீஷில் தான் எழுதி ஆகணும். நெகட்டிவ் மார்க் இருக்கானா செஷன் 1க்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. செஷன் 2க்கு அதாவது கட் ஆஃப் எடுத்துக்கிறான்னு சொன்னா இல்லையா, அதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் 1 மார்க் ஃபார் ஈச் ராங் கொஸ்டின் அப்படின்றத போட்டிருக்காங்க. ரைட்டா, 1 மார்க் வந்து பிடிப்பாங்க. அப்போனா ஒரு கொஸ்டினுக்கு இவங்க என்ன போட்டிருக்காங்க, 25 கொஸ்டின் 75 மார்க்குன்னா ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு. அப்போ ஒரு கொஸ்டின் நம்ம தப்பாக போட்டால் 1 மார்க் நமக்கு மைனஸ் வந்துடும். ரைட்டா, ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் எல்சிஎம், ஹெச்எஸ்எஃப், டெசிமல் ஃப்ராக்ஷனு, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸு, ஸோ இந்த மாதிரி பாட்மாஸ் ரூல்ஸ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் லாஸ், டிஸ்கவுண்ட், ஏரியா, இது எல்லாமே டிஎன்பிசியில் படிப்பீங்க. ஸோ அதை தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. ரீசனிங் இருக்கும். ஸோ ரீசனிங் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசிக்கு ரீசனிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ரீசனிங் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக குரூப் 2A மெயின்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதே உங்களுக்கு நாலேஜும் கிடைக்கும். அவால்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் நான் சொன்னேன் இல்லையா, பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொல்லி, பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வாக்கிங் ஆண்களுக்கு வந்து 1600 மீட்டர் இன் 15 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. பெண்களுக்கு 1 கிலோமீட்டர் இன் 20 மினிட்ஸ். இது அவால்டருக்கு மட்டும் தான். எம்டிஎஸ்க்கு மட்டும் தான் நான் சார் அப்ளை பண்ணுறேன், எம்டிஎஸ் போதும் அப்படின்னா இது உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அவால்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 157.5 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. செஸ்ட் வந்து 81 சென்டிமீட்டர்ன்றாங்க. விரிவடையும் போது 5 சென்டிமீட்டர் வந்து விரிவடைய வேண்டும் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்ஸாம் இந்த மாதிரி மலை அந்த பக்கம் வடகிழக்கு மாநிலங்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ரைட்டா, மற்றவர்களுக்கு வந்து 157.5 உயரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எம்டிஎஸ்க்கு அந்த மாதிரி உயரங்கள் எதுவும் கிடையாது. நீங்கள் நார்மலாக இருந்தால் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்கப்பா. முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துங்க. கீழே அவால்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வேகன்சி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து போட்டிருப்பாங்க. எம்டிஎஸ்க்கு இன்னும் வேகன்சியை வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணலை. ரைட்டா, அதை வந்து இன்னும் கால்குலேஷன் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.